ரஞ்சிதா, ராஜேஸ்வரி 2 பேரும் என்னென்னமோ சூப்பராக பிளான்லாம் பண்ணி திட்டம் போட்டு மல்லியை அசிங்கப்படுத்தி வீட்டு விட்டு அனுப்புனாங்க. ஆனால் இங்கே ஒரு லேடி கோர்ட்லேருந்து வந்திருக்குன்னு சொன்ன உடனே நம்ம விஜய் போய் மல்லிகிட்ட கெஞ்சி கூத்தாடி மல்லியை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி இங்கே ராஜேஸ்வரியவும் ரஞ்சிதாவையும் வச்சு செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாத ராஜேஸ்வரி, ரஞ்சிதா 2 பேரும் இந்த மல்லியை அடுத்து என்ன பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு இந்த வந்திருக்க மேடம் நம்ம வெண்பா ஒழுங்காக அந்த வீட்டில் நல்லபடியாக பார்த்துக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ண தான் வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் வெண்பாவுக்கு நாம் ஏதாவது குடைச்சல் கொடுத்து அது மூலயமா மல்லி வெண்பாவை சரியாக பார்த்துக்கல அப்படின்னு ஒரு பிரச்சனையை பண்ணி வெண்பாவை அந்த ஆள்கிட்ட அனுப்புகிற மாதிரி ஏற்பாடு பண்ணால் கண்டிப்பாக விஜய் சும்மா இருக்க மாட்டான். ஸோ என் பொண்ணை பிரிச்சுட்டு என்னை விட்டுட்டு அப்படின்னு மல்லியை அவனே அடித்து விரட்டிடுவான். அது மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மல்லிக்கு இந்த வீட்டில் வாழணுங்கிற ஆசையே இல்லாமல் போயிடும். அதை முதல் நிறைவேற்றணும். அதுக்கு வெண்பாவை என்ன பண்ணலாம் அப்படின்னு ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும், ஆனால் அதுக்கு காரணம் மல்லின்னு மாட்டிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே மல்லி ஒரு பக்கம் நம்மளை திரும்பவும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா 2 பேரும் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாங்க. என்ன பண்ணுவான்னு தெரியாது, இருந்தாலும் நாம் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கணும் அப்படின்னு மல்லியும் ஒரு பக்கம் இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் அந்த கோர்ட்டில் வந்த லேடி ஸோ வெண்பா விசாரிக்கிறாங்க, மல்லி விசாரிக்கிறாங்க. வெண்பா இந்த வீட்டில் எப்படி இருக்கா, நல்லபடியாக இருக்காளா, வெண்பாவுக்கு இந்த வீட்டில் குடைச்சல் கொடுக்குறாங்களா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் திடீர்னு வெண்பாவுக்கு நம்ம ராஜேஸ்வரி சாப்பாட்டில் ஒரு சில விஷயத்தை கலந்து கொடுக்குறாங்க. அதை கொடுத்தா கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் ஆகிடும். ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா மல்லி வெண்பாவை சரியாக பார்த்துக்கல அப்படின்னு பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு ராஜேஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ராஜேஸ்வரி பேட் டைம். ஸோ அவங்க கொடுத்த சாப்பாட்டில் கொஞ்சம் சாப்பாட்டை தான் வெண்பா சாப்பிட்றாங்க. அதனால் லைட்டாக வயிறு வலி வந்து வெண்பா அப்படியே சுருண்டு விழுந்துடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே செம்ம ஷாக்கு, அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வெண்பாவை எழுப்பி பார்க்குறாங்க. ஸோ வெண்பா கண்ணை முடிச்சு எனக்கு வயிறு பயமும் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வெண்பா அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாரு. இங்கே ரஞ்சிதா, ராஜேஸ்வரி 2 பேரும் நிற்கிறாங்க. ரஞ்சிதா சொல்கிறாங்க, ராஜிமா என்னச்சுன்னு தெரியல, வெண்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடுச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்க, அடப்படி கூறுக்கிட்டவளே, அதை பண்ணது நான் தானே அப்படின்னு சொல்ல, ராஜிமா என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் ரஞ்சிதா, இதுவும் ஒரு பிளான் தான். என்ன ராஜிமா சொல்கிறீங்க? ஆமாம், கோர்ட்டில் வந்திருக்காங்களா ஒரு லேடி, அவங்க இப்போது வெண்பா இங்கே சந்தோஷமாக இருக்காளா, பாதுகாப்பாக இருக்காங்கன்னு செக் பண்ண வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் வெண்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, மல்லி சரியாக பார்த்துக்கல அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் எழுதுனா போதும், வெண்பா அதுக்கப்புறம் இங்கே இருக்கவே மாட்டா. ஸோ விஜய்க்கு என்ன பண்ணுவான், என் குழந்தைய என்கிட்ட பிரிச்சுட்டல அப்படின்னு மல்லியை அடித்து துரத்திடுவான். அப்புறம் மல்லி இனிமேல் இந்த வீட்டுக்கு வரவே முடியாது, நிரந்தரமாக மல்லி வெளியே தான் இருக்கணும். அப்படி போயிட்டானா அப்புறம் நீ என்ன பண்ணுவ, விஜயை கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படி என் ஐடியா அப்படின்னு சொல்ல, ராஜிமா என்ன ராஜிமா இப்படி யோசிக்கிறீங்க, டக்குன்னு ஐடியாவை யோசிக்கிறீங்க, திட்டம்லாம் பயங்கரமாக போகிறீங்க ராஜிமா, உண்மையிலேயே இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்தேன்னு வச்சுங்களேன், அப்போ நானும் உங்களை மாதிரி கிருமலாக யோசிக்க ஆரம்பிச்சிடும் போல் அப்படின்னு ரஞ்சிதா இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன வெண்பாவை மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க சாப்பிட்டு சாப்பாடில் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, ஏதோ ஒன்று கலந்துருக்காங்க, அதனால தான் இப்படி ஆயிருக்கு, பயப்பட வேணாம், பொண்ணு ரொம்ப வீக்காக வர இருக்கா, நேற்றுலாம் சரியாக சாப்பிட்லையா அப்படின்னு கேட்க, விஜயும் ஆமாம் சார் கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை, அதனால் சரியாக சாப்பிடல வெண்பா அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார் நான் இப்போ ட்ரிப்ஸு போடுறேன், ஸோ 2 பாட்டில் ட்ரிப்ஸு போடலாம், அதுக்கப்புறம் அவங்கள அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இங்கே வெண்பாவுக்கு ட்ரிப்ஸும் போகிறாங்க. இங்கே மல்லி பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. அன்னபூர்ணி சமாதானப்படுத்துகிறாங்க. மல்லிமா இங்கே பாரு, ஏன் பிள்ளை இப்படி அழுகுற, ஒன்றும் இல்லை, இப்போ வெண்பாவுக்கு என்ன ஆச்சு, வெண்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவ்வளோதானே, ட்ரிப்ஸு போடுறாங்க. ட்ரிப்ஸு போட்டவுடனே வெண்பா ஜாலியாக ஏறி குதிச்சு அவப்பட்டே ஓடுவா, அவளுக்கு ஒன்றும் இல்லை மல்லி, நீ அழுவாத புள்ள அப்படின்னு அன்னபூர்ணி சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை பார்க்குற ஒரு டாக்டர், இது மாதிரி இந்த பொண்ணு எதுக்கு அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, இது மாதிரி அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை மேடம், அதான் அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க. அப்படியா, எங்கே இருக்காங்க அவங்க பொண்ணு அப்படின்னு காட்டவும் அவங்க பொண்ணு டாக்டர் பார்க்குறாங்க, எந்த பொண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டாக்டர் ஒரு மாதிரி மல்லியை குறுக்குன்னு பார்க்குறாங்க. அதை நம்ம அன்னபூர்ணி பார்க்குறாங்க. என்னது இந்த டாக்டரை வந்து மல்லியை குறுக்குன்னு பார்க்குறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணி, மல்லி புள்ள இங்கே பாரு புள்ள, அந்த டாக்டரை பாரு, எந்த டாக்டர் தெரியுமா, அந்த அடிக்கிறாங்க பாரு, அவங்கள பாரு, அவங்க ஒன்றையே பார்த்து குறுக்குன்னு பார்த்துட்ருக்காங்க, நம்ம டாக்டர்கிட்ட ஏதோ விசாரிச்சுட்டு போகிறாங்க போல் அப்படின்னு சொல்ல, உடனே மல்லியும் அன்னபூர்ணி போயிட்டு இவங்க டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க. மேடம் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் ஏன் அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரிங்க மேடம், உங்கள் குழந்தைன்னு சொன்னேன், உங்கள் குழந்தைய பார்த்தாங்க, இந்த குழந்தை இவங்களுடைய அம்மாவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். பரவாயில்லையே, இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்களே, அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே மல்லிக்கும் அன்னபூர்ணிக்கும் ஒன்றுமே புரியல. அவங்க எதுக்கு இப்போ இதை பற்றி கேட்டாங்க, விசாரித்தாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு
நேராக 2 பேரும் டாக்டர் ரூமுக்கு போகிறாங்க. டாக்டர் பார்த்த உடனே டாக்டர் ஆகிட்டா அதிர்ச்சி வராரு. என்ன இது மல்லி இங்கே வந்திருக்காளே அப்படின்னு. உடனே மல்லி, மேடம் நீங்கள் இப்போ எதுக்கு என்னை பற்றி விசாரிச்சிங்க? என் குழந்தைய பார்த்து இது இவங்க குழந்தைன்னு எதுக்கு கேட்டீங்க? சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல டாக்டர் உடனே, இல்லைம்மா சும்மா தான் நான் ரவுண்ட்ஸ் வந்தேன், அப்படியே பார்த்தேன், சரி உங்கள் குழந்தைன்னு கேட்டேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அந்த லேடி டாக்டர் சமாளிக்கிறாங்க. ஆனால் மல்லி விடல. இல்லை மேடம் நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க, உங்கள் கண்ணில் நல்லா தருது, நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. மேடம் டாக்டர் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான தொழில், அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு மேடம் அப்படி போய் சொல்கிறீங்க? எதாக இருந்தாலும் சரி உண்மையை சொல்லுங்கள் மேடம், நீங்கள் சொல்கிற உண்மை பல குடும்பத்தை வாழ வைக்கும் மேடம், ப்ளீஸ் மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி இங்கே பேசவும் அவங்க வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்கிறாங்க. இல்லைம்மா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2 பேர் வந்தாங்க, வந்து உங்கள் குழந்தை ஃபோட்டோவை காட்டி இந்த குழந்தை எங்கள் குழந்தை, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தி அந்த குழந்தைய பார்த்துன்னு சொல்லி உள்ளே வந்தா, உள்ளே வந்து இப்போ எல்லோரும் ஏமாற்றிட்டு இந்த வீட்டிலே செட்டில் ஆகிட்டா. நீங்கள் நான் சொல்கிற ஒரு உதவி மட்டும் பண்ணிங்கன்னா அவளை நாங்கள் ஈஸியாக வீட்டுக்கு துரத்திடுவோம், அதுக்கப்புறமா எங்கள் குழந்தை நாங்கள் நிம்மதியாக அந்த வீட்டில் இருப்போம், எங்களுக்கு உதவி பண்ணுங்க மேடம் அப்படின்னு கெஞ்சினாங்க. அதோட எனக்கு 3 லட்ச ரூபா பணமும் கொடுத்தாங்க. வேறு வழி இல்லாமல் நானும் அதை செஞ்சுட்டேன். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தானே அப்படிங்கிறத இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் சொல்கிறீங்க புரியல எனக்கு. இல்லைங்க 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் 2 பேர் வந்தாங்க, வந்து உங்கள் ஃபோட்டோவையும் இந்த பொண்ணு ஃபோட்டோ தான் காட்டினாங்க. நானும் நீ கூட வந்தீங்களே இது மாதிரி செக்கப்புக்காக. ஆமாம் அது எல்லாமே என்னோடய வேலை தான் அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்களே நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க குழந்தையுடைய வாழ்க்கை அப்புறம் பணம் கொடுத்தாங்க, சரி அதெல்லாம் பார்த்துட்டு தான் மெயினாக குழந்தைக்காக தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உடனே மல்லியும் இங்கே ரஞ்சிதா அப்புறம் ராஜி 2 பேர் ஃபோட்டோயும் காட்டி, மேடம் இவங்க தானே அவங்க, நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, மேடம் நான் சொல்கிறேனே உங்களே தெரியுங்க பற்றி இவங்களுக்கு தெரியாதா, இவங்க 2 பேர் தான் வந்தாங்க, பணம் கொடுத்தாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் டாக்டர் சொல்கிறாங்க. சொன்ன உண்மையை எல்லாத்தையும் கேட்டுட்டு மல்லி செம்ம ஷாக்காக வராங்க. மேடம் நீங்கள் சொன்ன உண்மையை என் வீட்டுக்கார்ட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, எதுக்குங்க இது பிரச்சனையாகிட போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ மேடம் பிரச்சனைலாம் ஒன்றும் வராதுங்க, என் வீட்டுக்காரர் தான் நம்ப மாட்டாரு, அவங்க அக்கா எந்த அளவுக்கு கேவலமானவங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. அந்த பொண்ணு சின்ன பொண்ணுங்க, ரொம்ப அப்பாவியான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை, நான் தான் அவங்க அப்பாவை 2ஆவது வாட்டி கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் அந்த பொண்ணு மேலே ரொம்பவுமே அக்கறையாக அன்பாக இருக்கேன், ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்கலை, அதனால் இப்படி வேணும்னு பழியை போட்டு என்னை அந்த வீட்டை விட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் சொல்ல போகிற உண்மையால் நான் அந்த வீட்டில் இதுக்கப்புறம் இருக்கலாம், நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். இந்த குழந்தை நான் இல்லாமல் இருக்க மாட்டா, இது ஃபுல்லாக நான் இல்லாமல் சாப்பிடல, அதனால தான் நீ சாப்பிட்ற சாப்பாடு ஃபுட் பாய்சனாக இருக்குது, எனக்காக விடுங்க. அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்காக வச்சோம் நீங்கள் சொன்ன உண்மையை வந்து என் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்கள் மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. உடனே டாக்டரும் சரின்னு சொல்லி விஜய் வர சொல்கிறாங்க. விஜய் வராரு. விஜய் வந்த உடனே அந்த டாக்டர் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. விஜய் ஒன்று எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம், இவங்க இப்படி தான் பொய் சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு தம்பி எனக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அதே சேம் டைம் அவங்க என்கிட்ட ஒரு உதவியாக கேட்டாங்க, பணமும் கொடுத்தாங்க, சரி பணத்தை வாங்கிட்டு ஒரு உதவி தானே பண்ண போகிறோம் அப்படின்னு நான் உதவி பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து பொய் சொல்லி உங்கள் குடும்பத்தை பிரிக்கணும் அழிக்கணும்னு நான் என்றைக்கும் நினச்சதில்லை, அப்படி நினைக்கிறதுக்கு எனக்கு அவசியமும் இல்லைப்பா, ஸோ இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாரு. டாக்டர் சொன்ன உண்மையை கேட்டு நம்ம விஜய் பயங்கர அதிர்ச்சியாக நிற்கிறாரு. அப்போது மல்லி மேலே தப்பும் இல்லையா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜேஸ்வரி அக்காவும் ரஞ்சிதம் தானா, அவங்க 2 பேருக்கு இன்றைக்கி இருக்கா. சரி இதுக்கு மேலே அவங்கள இந்த வீட்டில் விட்டு வச்சா நமக்கு தான் டேஞ்சர், நமக்கும் நம்ம குழந்தைக்கும் மல்லிக்கும் இனிமேல் பாதுகாப்பு வேணும் அப்படின்னா அவங்க 2 பேரையும் முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவங்கள இன்றைக்கி நானே துரத்தணும் வீட்டை விட்டு அப்படின்னு விஜய் பயங்கர கோபத்தோட வீட்டுக்கும் கிளம்பி போகிறாரு.